ஆதியாகமம் புஸ்தகத்தினுடைய ஒரு அறிமுக விளக்க உரை. ஆதியாகமம் புஸ்தகம் நம்ம நிறைய பேர் படிச்சிருக்கிறோம், திரும்ப திரும்ப படிச்சிருக்கிறோம். அதுல நமக்கு கிட்டத்தட்ட அதுல எல்லா சம்பவங்களையும் நமக்கு எல்லாருக்குமே மனப்பாடமாக தான் இருக்கும். ஆனால் இந்த ஒரு வேத பாடம் இது என்னுடைய சொந்த சரக்கு அல்ல. நானும் சில வேத வல்லுநர்கள், வேத பைபிள் டீச்சர்ஸ் அவங்க புக்ஸங்கள்ல அவங்க எதுங்கள்ல நான் படித்து பார்த்த போது பல இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விசேஷ தன்மைகள் எனக்கு தெரிஞ்சதுனால அதை நான் அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டதை நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்கிறேன். அதுதான் இது. இந்த ஆதியாகமத்துக்கு ஒரு அறிமுகமான, அதாவது பின்னணியம், இதுக்குள்ள எதையும் எடுத்து நாங்க டாக்டர்னாக டீச் பண்ணல. ஆனா இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத சொல்றோம். இந்த புஸ்தகத்தினுடைய ஒரு விசேஷ தன்மை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எந்த ஒரு சரித்திர ஆசிரியரும் ஒரு சரித்திரத்தை எழுதி கொடுக்க வேண்டும் என்றால் இந்த நிகழ்ச்சியிலிருந்து ஆரம்பித்து இந்த நிகழ்ச்சி வரைக்கும் என்றுதான் அந்த காலகட்டத்துக்குள் நடந்ததை கொடுக்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு நாம எடுத்துக்கோமே, இந்தியா சுதந்திரம் அடைந்த நாளிலே இருந்து நேரு பிரதமராக இருந்து அவர் பிரதமராக இருந்த கடைசி காலம் வரைக்கும் என்று ஒரு நிகழ்ச்சியிலிருந்து ஆரம்பித்து ஒரு நிகழ்ச்சிக்கு முன்னதாக முடிக்க முடியும். இதுக்குள்ள நடந்தது என்றுதான் சொல்ல முடியும். ஆனால் நம்மளுடைய ஆதியாகமமும் எந்த ஒரு நிகழ்ச்சியும் நடக்காததற்கு முன் இருந்து ஆரம்பிக்கிறது. அந்த சராசரங்களும் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன் இருந்தே இது ஆரம்பமாகிறது. அதே போல விசேஷமாக வேதாகமத்தில் உள்ள கடைசி புஸ்தகம் வெளிப்படுத்தல் இந்த உலகத்தினுடைய முடிவையும் அதற்கு அப்பாலே இருக்கக்கூடிய நித்தியத்துக்குள்ளும் கடந்து போகிறது. இந்த மாதிரி ஒரு இது தேவனால் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். அதற்காக அப்படி கொடுத்த அந்த வேதாகமம் நமது பாஷையில மொழிபெயர்க்கப்பட்டு நம்ம கையில் கிடைத்ததற்காக தேவனுக்கு நம் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். ஒன்று. இரண்டாவதாக, இதை எழுதியவர் யார்? எந்த ஒரு புஸ்தகத்தையுமே யார் எழுதினார், யாருக்காக எழுதினார், எதை சொல்லுவதற்காக எழுதினார், அந்த எழுதப்பட்ட சூழ்நிலை என்ன, அதை எதை முக்கியப்படுத்தி எழுதினார் என்பதை நாம் தெரிந்து கொண்டால்தான் அந்த புஸ்தகத்தை நாம் சரியாக விளங்கிக் கொள்ள முடியும். இதை யார் எழுதினது என்றால் இதனுடைய மூல ஆசிரியர் தேவன்தான். தேவன்தான் இதை சொல்லி மோசே இதை எழுத்தாளராக இருந்து எழுதினார். ஆனால் தேவன் இந்த உலக வரலாற்றையும் எபிரேயர்களுடைய வரலாற்றையும் அவருடைய கண் பார்வையிலே எது அவருக்கு முக்கியம் என்று தோன்றியதோ, எது உங்களுக்கு தெரிய வேண்டும் என்று அவர் நினைத்தாரோ அதை மாத்திரமே அவர் சொல்லி மோசே இதை எழுத்தாளராக இருந்து எழுதினார். நாம் சென்ற வாரம் படித்தோம் சங்கீதம் 103. அதுல 7வது வசனம் கூட இதைத்தான் சொல்லுகிறது. அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். மோசேக்கு நான் என்னென்னலாம் செஞ்சேன்னு சொன்னாரு, அவர் சொன்னதெல்லாம் எழுதி அதை இஸ்ரவேல் புத்திரருக்கு அவர் கொடுத்தார். இதுலதான் இந்த காரியங்கள். ஏனென்றால் இந்த ஆதியாகம புஸ்தகத்துல 50வது அத்தியாயம் முடிந்து ஒரு 400 வருடங்களுக்கு பிற்பாடுதான் மோசேயே பிறக்கிறாரு. ஸோ ஒரு மனிதன் தான் பிறப்பதற்கு 400 வருடங்களுக்கு முன்னால் நடந்த வகையில் எழுதுவது என்பது எந்த ஒரு மனிதனாலும் முடியாது. அந்த காலத்தில் இருந்த ஒருவர் சொல்லாமல் அதை அவர் எழுத முடியாது. இந்த ஆதியாகமத்தினுடைய முழு வரலாறும் 1வது அத்தியாயத்திலே ஆரம்பித்து, 1லிருந்து கூட சொல்ல முடியாது, 2வது அத்தியாயத்திலிருந்து ஆரம்பித்து 50வது அத்தியாயம் கடைசி வரைக்கும் சுமார் 2300 வருட சரித்திரத்தை அது உள்ளே அடக்கி வைத்திருக்கிறது. 2300 வருட சரித்திரங்களை அடக்கி வைத்திருக்கிறது. அந்த 2300 வருட சரித்திரத்தை 50 சாப்டருக்குள்ள எழுதணும் அப்படின்னா அந்த எழுதினவர் எது முக்கியம் என்று அவர் தெரிந்து கொண்டாரோ, எது முக்கியம் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்று அவர் நினைத்தாரோ அதை மாத்திரம் சொல்லி எழுதப்பட்டது. அதனால எல்லா கேள்விகளுக்கும் நம்ம அதுக்குள்ள தேடிக்கிட்டு இருந்தோம்னா கிடைக்காது. இன்றைக்கு வரைக்கும் நிறைய பேர் கேட்கிற கேள்வி, காயினுக்கு ஒய்ஃப் எங்கிருந்து வந்தது, முதல்ல ஆதாம் என்ன பாஷை பேசினாரு,
ஸோ இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் வந்து அவருக்கு முக்கியம் இல்லாததெல்லாம் அவர் ஒதுக்கிட்டார். எது நமக்கு தெரியணுமோ அதை மட்டும் சொல்லி எழுதி வைத்து விட்டார். விசேஷமாக இந்த மோசே இதை எழுதுகின்ற இந்த காலகட்டத்திலே, மோசே எப்போ எழுதினார்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி தேவனோடு உடன்படிக்கை பண்ணி, அந்த உடன்படிக்கை பண்ணுனா 40 நாள்லயே உடைச்சிட்டாங்க. அதனால தேவன் அவர்களுக்கு சொல்லிட்டாரு, இந்த உடன்படிக்கையை உடைச்ச நீங்க யாருமே அந்த வாக்குத்தத்த தேசத்துக்கு போக மாட்டீங்க. 40 வருஷம் இங்கேயே இருந்து நீங்களும் செத்ததுக்கு அப்புறம் உங்க பிள்ளைய கொண்டு போவேன்ட்டாரு. ஸோ அந்த 40 வருட காலகட்டத்துக்குள்ள மோசேக்கு டைம் இருந்ததுனால தேவன் அவரை சொல்லி அவருக்கு இதை எழுதினார். விசேஷமாக அந்த காலகட்டத்தில் தான், மோசே பிறந்த அந்த காலகட்டத்தில் தான் உலகத்திலே இருந்த மொழிகளிலே ஒரு மறுமலர்ச்சி உண்டாகி ஒரு பெரிய காரியம் நடைபெற்றது. அது என்னவென்றால், எல்லா பாஷைகளுமே ஆரம்பத்தில் ஒரு சித்திர வடிவாகத்தான் இருந்தது, சித்திர எழுத்துக்களாக. இன்றைக்கும் கூட நம்ம ஜாப்பனீஸ், சைனீஸ் இவங்களுடைய எழுத்துக்கள் எல்லாம் பார்த்தா அது சித்திர எழுத்துக்களாக தான் இருக்கும். இன்றைக்கு அவங்க அதைத்தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த மோசேக்கு முந்தின காலகட்டத்தில் தான் இந்த சித்திர எழுத்துக்கள் வரி வடிவமாக, இன்று நாம் எழுதுகிற போல இந்த மாதிரி ஒரு வரி போட்டோம்னா இதுக்கு இன்ன உச்சரிப்பு, இதுக்கு இன்ன அர்த்தம் அப்படிங்கிற அந்த வரி வடிவத்துக்கு மாறியது. அதோட மோசையை ஆண்டவர் முதலே முன்குறித்திருந்தனால அவர் பிறந்த உடனே எகிப்து அரண்மனைக்குள்ள அவரை கொண்டு போய் எகிப்து சர்வ கலாசாலையில சகல சாஸ்திரங்களையும் அவர் கற்று தேறினவராக இருந்ததுனால இதை எழுதக்கூடிய அளவுக்கு அவர் முன்னதாகவே தேவன் பயிற்சி பண்ணி வைத்திருந்தார். ஒரு காரியம், மோசே அரண்மனையில வளர்ந்து அந்த அரசாங்க காரியங்களை வளர்ந்தனால ஒரு ராஜ்யத்துக்கும் கடிதம் எழுதுனா எப்படி எழுதணும், எப்படி ஒரு ராஜ்யத்துக்குள்ள உறவுகளுக்குள்ள கொண்டு போகணும், ஒரு ராஜ்யத்தை எப்படி நடத்த வேண்டும், அதற்குரிய சட்டங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்கிற பல காரியங்களிலே எழுத்துக்களையும் வலைகளையும் அவர் கற்று தேறியவராக இருந்தார். அதனால் அவரை முன்னக்கூடியே ட்ரெயின் அப் பண்ணி எடுத்து கொண்டு வந்து தேவன் இந்த காரியத்தை கொடுத்தார். இன்று கூட இதிலிருந்து நாம் ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னதாகவே தேவன் நம்மை முன்குறித்து நாம் இப்பொழுது என்ன செய்ய வேண்டுமோ அதற்குரிய ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து வளர்த்து கொண்டுட்டு வந்துடுறார். ஸோ நாம் பிறப்பதற்கு முன்னதாகவே நம்மளை முன்குறித்து தெரிந்து கொண்டு பயிற்சி வைக்கிற தேவன். அதற்காக அவருக்கு நாம் நன்றிகளை ஏறெடுப்போம். இரண்டாவது, இது யாருக்கு எழுதப்பட்டது? எகிப்திலே அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி 400 வருடங்கள் எகிப்தில் இருந்துட்டாங்க. பழைய ஜெனரேஷன் எல்லாம் மறைந்து போயாச்சு. இப்போ யார் அங்கே இருக்கிறாங்க, நம்ம முன்னோர் முற்பிதாக்கள் யாருங்க தெரியாத ஒரு சூழ்நிலைக்குள்ள, ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள இருந்தாங்க. ஆனால் தேவன் வல்லமையான கரத்தில் அவங்கள விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்து ஒரு தேசத்தை அவங்களுக்கு வாக்கு பண்ணி, இதை உங்களுக்கு தருவேன், நீங்கள் சுதந்திரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த ஜனங்கள் அந்த தேசத்தை சுதந்திரிக்க போறாங்க. அப்பொழுது அவர்களுக்கு அவர்களுடைய ஆரம்பம் எங்கே, அவர்கள் எங்கே இருந்து உருவானார்கள், எப்படி வந்தார்கள், அவர்களுடைய வரலாற்று பின்னணி என்ன என்கிற காரியத்தையும், அவர்களை எங்கே கொண்டு செல்லுவேன் என்று தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார், அதனுடைய காரணம் என்ன, எதற்காக அந்த தேசத்தை இவர்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்னார், அதற்கு காரணமாயிருந்த மனிதன் யார், அதோடு வாக்கு பண்ணின அந்த தேவன் வாக்கு நிறைவேற்றுவதற்கு எவ்வளவு வல்லமையும் அதிகாரமும் உடையவராக இருக்கிறார் என்பதையும் அவர்களுக்கு தெளிவாக தெரிய வேண்டும் என்பதற்காக இது எழுதப்பட்டது. ஆதியாகமம் அவர்களுக்காக எழுதப்பட்டு கொடுக்கப்பட்டது. இதனுடைய முக்கியமான கருப்பொருள் என்ன? ஆதியாகமத்தினுடைய முக்கியமான கருப்பொருள் எதை குறித்து இது மூலமாக சொல்லுகிறது என்றால், தேவன் படைத்த இந்த அழகிய ஆசீர்வாதமான பூமி எப்படி சீர்கெட்டு போனது. இன்றைக்கு நாம் இயற்கைகள் காட்சிகளை பார்க்கிற போதெல்லாம் சந்தோஷமா மனம் மகிழ்கிறோம். ஆனால் கால சூழ்நிலைகளோ மற்ற காரியங்களோ, திடீரென்று ஏற்படுகிற ஒரு பூகம்பங்களோ மழை வெள்ளங்களோ நம்மை பாதிக்கிறது. இது என்ன ஒரு ஒழுங்கில்லாம ஒரு பூமி போய்கொண்டே இருக்கிறது. இன்றைய தினத்திலும் கூட அநேக ஜீவராசிகள், அரிதான ஜீவராசிகள் அனுதினமும்
கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து போய்கொண்டே இனி இதை நாம் பார்க்கவே முடியாது, இப்படி ஒன்று இல்லவே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக கடந்து போய்கொண்டே இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு பலவீனமாக இருந்த ஒரு சிறிய சிறிய வைரஸ் எல்லாம், கிருமிகள் எல்லாம் இன்றைக்கு நம்ம மனிதனை மிரட்டக்கூடிய அளவுக்கு வல்லமையாக எந்திரிச்சு போய் நின்றுகிட்டு இருக்குது. இது ஏன் இப்படி சீர்கட்டு போச்சு? இது ஏன் இந்த கண்ட்ரோலுக்குள்ள இல்லை? அதனுடைய மூல காரணம் என்ன என்பதையும், இதை தேவன் எப்படி சரி செய்கிறார், சரி செய்து என்னவாக கொண்டு வருவேன் என்று அவர் திட்டம் வைத்திருக்கிறார், அதிலே நம்முடைய பங்கு என்ன? அவர் சொல்லியிருக்கார், அவர் செஞ்சிருவார், அதனால நான் சும்மா உட்காந்துருக்கேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பூமியை நம்ம கையில தான் கொடுத்துட்டார். அதுல சரி செய்ய வேண்டியதுல நமக்கு ஒரு முக்கியமான பங்கு உண்டு. அவர் சொன்னதை கேட்டு அவர் சொன்னபடி செய்தால் சரியாக வரும். அந்த ஒரு முக்கிய பங்கு உண்டு. இதை சொல்லுவதற்காக இது எழுதி கொடுக்கப்பட்டது. என்னுடைய கருப்பொருள் இதுதான். சிருஷ்டிக்கப்பட்ட போது எல்லாம் நன்றாக இருக்கிறது என்று கண்டார். ஆனா ஏன் இவ்வளவு மோசமாய் போச்சு? அது காரணம் என்ன? அது காரணம் தேவன் அல்ல, மனிதன். தேவ ஆளுகைக்கு கீழாக இருந்த மனிதன் தன்னை பிசாசின் ஆளுகைக்கு கீழாக கொடுத்ததினாலே, பிசாசு அவனுடைய தேவனாகி போனதனாலே இந்த பூமி சீர்கெட்டு போனது. இப்பொழுது அவன் கையிலிருந்து மனிதனை விடுவித்து திரும்பவும் அவனை ஆளுகைக்கு கொண்டுட்டு வருவதற்கு தேவன் என்ன திட்டமிட்டு இருக்கிறார் என்பதை நமக்கு சொல்லுவதற்காக இதனுடைய ஒரு முன்னோட்டமாக கொடுக்கப்பட்டது தான் இந்த ஆதியாகம புஸ்தகம். இந்த ஆதியாகம புஸ்தகத்துக்கு எபிரேய மொழியிலே பெரோஷித் என்று பெயர். பெரோஷித் என்றால் இன் த பிகினிங் என்று நாம் அர்த்தம் எடுக்கலாம். இன் த பிகினிங். எபிரேய வேதங்கள் எல்லாமே தோல் சுருள்களாக அல்லது நல்ல சில்க் கிளாத்தில் எழுதப்பட்டு சுருட்டி வைக்கப்பட்ட சுருள்களாகத்தான் இருந்தது. அந்த எந்த புஸ்தகத்துக்கும் மேலே ஹெட்டிங் இருக்காது. அதனால அதை விரிக்கிற போது, அந்த சுருளை விரிக்கிற போது வருகிற முதல் எழுத்து என்னவோ அதைத்தான் அந்த புஸ்தகத்துக்கு பேரா வச்சிருந்தாங்க. ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல இருக்கக்கூடிய எல்லா புஸ்தகங்களுக்கும் அவங்க எபிரேயத்தில் வைத்திருந்த பேர் பூரா அப்படித்தான். இதுல பெரோஷித் என்றுதான் இந்த இது எபிரேய மொழியில ஆரம்பிக்குது. அதனால அதை வச்சுட்டாங்க. அதுக்கு சரியான அர்த்தம் இந்த பிகினிங். நம்முடைய வேதாகமத்தில் கூட ஆதியிலே தேவன் வானத்தின் ஆதியிலே என்றுதான் ஆரம்பிக்கிறது. அதனால தமிழிலே இதை ஆதி ஆகமம் என்றே பெயர் வைத்து விட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 250 வருடங்களுக்கு முன்னாலே, எஸ்ரா நெகமியா காலத்துக்கு பிற்பாடி ஒரு 400 வருடங்கள் வேதத்தில் ஒரு சைலண்ட் இயர், அந்த காலகட்டத்துக்குள்ளாக கிரேக்க மொழியினுடைய தாக்கம் அதிகமாக இருந்ததுனால இந்த யூதர்கள் இஸ்ரவேலர்கள்லாம் பல தேசங்களிலே போய் செட்டில் ஆகி உட்கார்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ மெதுவாக எருசலேமிலும் இஸ்ரவேலிலும் கூட கிரேக்க மொழியினுடைய ஆதிக்கம் அதிகமானது. அரசாங்க மொழியாக, ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜாக கிரேக்க மொழி மாறி போய்விட்டது. மெதுவாக எபிரேயத்தினுடைய பழக்கம் குறைந்து போனது. எனவே கிரேக்க மொழியிலே நமக்கு இந்த வேதம் வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு சுமார் 250 வருடங்களுக்கு முன்னதாக இந்த எபிரேய மொழியில் இருந்த பழைய ஏற்பாடு கிரேக்க மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டது. அப்படி மொழிபெயர்க்கப்பட்ட போது இதற்கு கிரேக்கத்தில் அவர்கள் கொடுத்த பெயர் ஜெனிசிஸ். ஆங்கிலத்திலும் இன்று அதே பெயரை தான் அப்படியே வச்சிருக்கிறாங்க, ஜெனிசிஸ். ஜெனிசிஸ் என்றால் ஆரிஜின் அல்லது மூலம் அல்லது தோற்றம். அது எப்படி தோன்றியது, எப்படி உருவானது, அதனுடைய மூலம் என்ன என்ற பொருளிலே நாம் எடுத்துக்கொள்ளலாம். உண்மையிலே இந்த புஸ்தகம்தான் நம்மளுடைய அண்ட சராசரங்களும், சூரியன், நாம் வாழுகின்ற பூமி, சந்திரன், நட்சத்திரம், கிரகங்கள் இவைகளெல்லாம் எப்படி தோன்றியது என்பதை நமக்கு கூறுகிறது. அது மாத்திரமல்ல, நாம் பார்க்கக்கூடிய தாவரங்கள், மரம், செடி, கொடி, பறவைகள், மீன்கள், மிருகங்கள், முக்கியமாக மனிதன் எப்படி தோன்றினான் என்பதையும் விவரிக்கிறது. சயின்ஸ் யூகத்தினால பல காரியங்களை சொல்றாங்க. சயின்ஸ்ல யூகத்தினால சில காரியங்களை சொல்றாங்க. ஆனா வேதம் தான் எப்படி இவர்கள் எல்லாம் உருவானார்கள் என்கிற அந்த தோற்றத்தை நமக்கு விளக்கமாக சொல்லுகிறது. இதை தவிர முதல் திருமணம்
பாலுறவு, குடும்ப வாழ்க்கை, நாகரீகம், அரசாங்கம், கலாச்சாரம் இவைகளுடைய தோற்றத்தையும் எப்படி எங்கிருந்து உருவாகி வந்தது என்கக்கூடிய காரியங்களையும் இந்த ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து நாம் எடுக்க முடியும். அது மாத்திரமல்லாமல் பாவம் அது எப்படி ஆரம்பமானது, அதனுடைய தோற்றம் எங்கே, அதனுடைய காரணம் என்ன, முதல் மரணம் எதன் விளைவாக வந்தது, பாடுகள் கஷ்டத்தினூடாக கடந்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை மனிதனுக்கு எங்கே இருந்து தோன்றியது, முதல் கொலை யார் செய்தார், முதலாக கொலையுண்ட மனிதன் யார், யுத்தம், இரண்டு பேருக்கு நடுவிலே சண்டைகள், யுத்தங்கள், வன்முறைகள், பலதார திருமணங்கள், இவைகள் எல்லாம் எங்க இருந்து ஆரம்பிச்சது, எப்படி ஆரம்பிச்சது, யார் இதை ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஆதியாகம புஸ்தகம் அநேக காரியங்களுடைய இன்று நாம் பார்க்கக்கூடிய காரியங்கள்ல எல்லா காரியங்களுக்கும் அந்த ஆரம்பம் எங்கே இருந்து வந்தது என்கிற தோற்றத்தை இது விவரிக்கிறது. அது மாத்திரமல்ல, இன்றைய மனிதனுடைய வாழ்வின் மிக முக்கியமான கேள்விகளுக்கும் இந்த புஸ்தகத்துல தான் விடை இருக்குது. நாம் வாழுகின்ற இந்த பூமி எப்படி தோன்றியது, சயின்ஸ் சொல்கிறது போல ஒரு பிக் பேங் ஒன்று வெடித்தது, அப்போது ஒன்றும் இல்லாமையிலிருந்து கேஸ் வந்து, கேஸ்ல இருந்து இது வந்து, தூசி வந்து, தூசில இருந்து இப்படியெல்லாம் கிடையாது. அவங்க ஒரு யூகத்துல தான் சொல்றாங்க ஒழிய உண்மையிலே இது எப்படி தோன்றினது என்பது சிருஷ்டிகர்த்தா தன்னுடைய கண் பார்வையில் இது எப்படி தோன்றினது என்று சொல்லுகிறார். இதனுடைய சீதோஷணங்கள், பருவநிலைகள், மழைக்காலம், வெயில் காலம், குளிர்காலம் இதெல்லாம் எப்போ ஆரம்பிச்சது, எப்படி ஆரம்பிச்சது, இதை ஒரு ஒழுங்குக்குள் கொண்டு வந்து வைத்தவர் யார் என்கிற காரியம். அது மாத்திரமில்ல, நான் எங்கே இருந்து வந்தேன், என்னுடைய இயல்புகள் என்ன. நன்றாக நமக்கு தெரிய வேண்டிய ஒரு காரியம், 6வது நாளிலே தான் மிருகங்கள் எல்லாம் படைக்கப்பட்டது. அதே 6ஆம் நாளிலே தான் மனிதன் படைக்கப்பட்டான். ஆனா மிருகங்களுடைய பறவைகள், மிருகங்கள், மீன்கள் இவைகளுடைய சிருஷ்டிப்புக்கும் மனித சிருஷ்டிப்புக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு, மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. தேவன் தமது சாயலிலும் தமது ரூபத்தின்படியும் நம்மை சிருஷ்டித்தார். அதனால தேவனுக்குள் இருக்கக்கூடிய அந்த திரியேக தன்மைகள், பிதா, குமாரன், ஆவி என்கிற பரிசுத்த ஆவி என்கிற அந்த திரியேக தன்மைகள் நமக்குள்ள ஆவி, ஆத்மா, சரீரம் என்று திரியேகத்துக்குள் நமக்குள்ளாக இருக்கிறது. எந்த மிருகத்துக்கும் அது கிடையாது. அதுக்கு ஜீவன் உண்டு, சரீரம் உண்டு. ஆத்மா என்பது அவைகளுக்கு கிடையாது, மனிதனுக்கு மட்டும்தான். நாம் வித்தியாசமானவன். ஆனா நான் ஏன் மரிக்க வேண்டும்? சாகிறதுக்காகவா பிறந்தோம், வளர்ந்தோம், பாடுகள் கஷ்டங்களை அனுபவித்து கடைசியில் எல்லாத்தையும் விட்டுட்டு சாகணுமா? ஏன் சாக வேண்டும்? சாக வேண்டிய காரணம் என்ன? அது மாத்திரமல்ல, மரணத்திற்கு பின் என்ன, மரணத்திற்கு பின் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கை குறித்து என்ன என்கிற விவரங்கள் எல்லாம் இந்த ஆதியாகமத்திலிருந்து தான் நமக்கு அந்த மனிதனுடைய அனைத்து கேள்விகளுக்கும் விடைகள் இங்கே இருந்து தான் கிடைக்கும். இது ஒரு மிக சிறப்பான ஒரு புஸ்தகம். இப்ப கிறிஸ்தவர்களாகிய நாம் ஏன் இதை படிக்க வேண்டும்? மிக முக்கியமான ஒரு காரியம். ஆதியாகமத்தை திரும்ப 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 படிக்கிறது மிகவும் சிறந்தது. ஏனென்றால் இது வேதாகமத்தின் ஆரம்ப புஸ்தகம் மட்டுமல்ல, நம்மளுடைய கிறிஸ்தவ விசுவாசத்தின் அடிப்படை புஸ்தகமும் இதாகும். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பல கேள்விகளுக்கு விடை கீ இந்த புஸ்தகத்துல தான் இருக்குது. ஒரு உதாரணத்திற்கு, இந்த ஆதியாகம புஸ்தகம் இல்லாம இந்த வேதாகமம் யாத்ராகமத்துல ஆரம்பிச்சிருந்திருந்தா படிக்கிற நம்முடைய கண்ணோட்டம் எப்படி இருந்திருக்கும்? ஆதியாகமத்தில் உள்ள எந்த காரியமே எனக்கு தெரியாது, யாத்ராகமத்துல இருந்து ஆரம்பிக்குதுன்னா என்னுடைய கண்ணோட்டம் அந்த புஸ்தகத்தை பத்தி எப்படி இருக்கும்? இல்ல, அதை விட்டுருவோம். நான் கிறிஸ்தவன், எனக்கு புதிய ஏற்பாடு மட்டும்தான். மத்தேயு உள்ள இருந்து ஆரம்பிச்சு வெளிப்படுத்தல் வரைக்கும் இருந்தா அதில் நடக்கக்கூடிய பல வார்த்தைகளுக்கு எனக்கு ஒன்றுமே புரியாது. ரொம்ப சிம்பிளா ஒரு உதாரணமா, மத்தேயு 1வது அத்தியாயம் 1வது வசனம், ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வம்சாவளி என்றது ஆரம்பிக்குது. அது யாரு ஆபிரகாம், அது யாரு தாவீது? இது தெரியணும்னா, ஆபிரகாமை பத்தி தெரியலன்னா ஆதியாகமத்துக்கு தான் வந்தாகணும்.
ஆதியாகமத்துக்கு வரணும். அந்த ஆதியாகம புஸ்தகத்துக்குள்ளே தேவன் பண்ணின 4 உடன்படிக்கைகள் கடந்து போய்விட்டது. மிக முக்கியமானது. மனித குலத்தோடு அவர் பண்ணின 3 உடன்படிக்கைகள் 11வது அத்தியாயத்துக்குள்ளேயே முடிஞ்சு போயிருது. 12வது அத்தியாயத்துல அந்த 11வது அத்தியாயத்துக்குள்ள போன நோவாவோடு அவர் பண்ணின அந்த உடன்படிக்கைக்கு உள்ளாக இன்று உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் அதற்கு கீழாக தான் அந்த அந்த கவர்னண்டுக்கு அடியில தான் இருக்கிறாங்க. ஆனால் ஆபிரகாமோடு அவர் பண்ணின அந்த கிருபையின் அடிப்படையில் அவர் பண்ணின உடன்படிக்கையை விசுவாசத்தில் அவன் சுதந்திரித்து கொண்டதனால விசுவாசத்தினாலே சுதந்திரிக்கிற நாமும் அந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களுக்கு பங்குள்ளவர்களா ஆகிறோம். அப்ப அந்த ஆபிரகாம் யாரு, அவன் எப்படி சுதந்திரித்தான், எப்படி விசுவாசத்தில் நடந்தான், அவனுக்கு என்ன வாக்கு கொடுக்கப்பட்டது, அப்ப அதுல எனக்கு கிடைத்தது என்ன என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஆதியாகம புஸ்தகம் படிச்சிருந்தா தான் முடியும். ஆதியிலே கிறிஸ்தவ சபை உருவான போது எபிரேயர்கள் எபிரேய மார்க்கத்துக்குள்ள வரணும் என்று கிறிஸ்தவர்களை வலுக்கட்டாயம் பண்ணாங்க. கிறிஸ்தவங்க வரமாட்டோம் நாங்க. பவுலுக்கும் அவங்களுடைய ஊழியம் பண்ண இடத்துல நடந்த பெரிய டிபேட் பிரச்சனை இதுதான். அப்ப சபை வளர்கிற போது புதிய ஏற்பாடு மாத்திரம் நமக்கு போதும். நமக்கு பழைய ஏற்பாடு அது எபிரேயர்களுடைய வேத புஸ்தகம், யூத மதத்தினுடைய வேத புஸ்தகம், அது நமக்கு தேவையில்லை. கிறிஸ்தவர்களுக்குரிய வேத புஸ்தகம் புதிய ஏற்பாடு தான், அது மட்டும் போதும் என்று ஒரு கூட்டம் வாதிட்டார்கள். ஆனா பலர் சொன்ன கருத்து, அந்த பழைய ஏற்பாடு இல்லைன்னா புதிய ஏற்பாடு உனக்கு புரியாது, அதில் சொல்லப்பட்ட காரணங்கள் எல்லாம் உனக்கு புரியாது, அதுக்கு பழைய ஏற்பாடு வேணும். உதாரணத்துக்கு நிக்கதேமு என்ற ஒரு மனிதன் இயேசு கிட்டக்க வருகிறார். நீர் தேவனிடத்திலிருந்து வந்த பெரிய போதகர் என்று நான் அறிவேன், என்றால் தேவன் உம்மோடு இல்லாவிட்டால் நீர் சிகர எதையும் செய்ய முடியாது என்று சொல்கிறார். அப்போது அவர் டக்குன்னு பதில் சொல்றாரு, நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாய். அவர் கேட்கிறார், நான் அம்மா ஒத்துக்குள்ள போய் திருப்பி போய் பிறக்க முடியுமா, அது எப்படி முடியும் அப்படிங்கிறபோது சில விளக்கங்கள் சொல்ற போது இயேசு சொல்கிறாரு, வனாந்தரத்தினாலே மோசையினாலே சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல மனுகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும்ங்கிறாரு. நமக்கு அப்ப வனாந்தரத்துல மோசே எப்படி உயர்த்தினார், என்ன உயர்த்தினார், ஏதை உயர்த்தினார், அதுக்கும் நமக்கும் என்ன இருக்கு, அதனுடைய சம்பந்தம் என்னங்கிறத நம்ம அந்த பழைய ஏற்பாடு புஸ்தகத்துல படிக்கலைன்னா நமக்கு இது புரியாது. அதற்காக பழைய ஏற்பாட்டு அதில் என்ன நடந்தது என்பதற்காக நமக்கு அது தெரிய வேண்டும், கீழ்ப்படிவதற்காக அல்ல. நடந்தது என்ன என்பது நாம் தெரிய வேண்டும். புதிய உடன்படிக்கையில புதிய ஏற்பாட்டுக்குள்ள இருக்கும், கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதற்கு கீழ்ப்படிவோம், அப்போஸ்தலர்கள் உபதேசத்திற்கு கீழ்ப்படிவோம். ஆனா இதுக்கு கீழ்ப்படிய வேண்டும்னா அது எனக்கு தெரிஞ்சிருக்கணும், அதற்காக அதை எடுத்து வைத்தாங்க. அதுல மிக முக்கியமானது அவங்க டிபேட் பண்ணது, இந்த ஆதியாகம புஸ்தகம் இல்லைன்னா உனக்கு புதிய ஏற்பாடே புரியாது, அது வேணும் என்பதற்காக கொண்டு வந்தாங்க. மிக முக்கியமாக ஓய்வு நாள், அது எங்க இருந்து வந்தது? பழைய ஏற்பாட்டுல ஓய்வு நாள் ஓய்வு நாள் ஓய்வு நாள் தான் சண்டையே போடுறாங்க எல்லாரும். ஓய்வு நாள் கொள்கையை மீறினார் என்று இயேசு கிறிஸ்து மேல சண்டைக்கே வராங்க. அப்ப அது என்னது அந்த ஓய்வு நாள், அது எங்க இருந்து வந்தது என்று தெரிய வேண்டுமென்றால் அது ஆதியாகமம் 1வது அத்தியாயத்தில் ஆரம்பிச்சு நியாயப்பிரமாணத்துல அப்படியே தொடர்ந்து வருது. அப்புறம் ஆபிரகாமோடு தேவன் பண்ணின உடன்படிக்கை என்ன, ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன, இது தவிர முக்கியமாக ஈசாக்கு யாரு, யாக்கோபு யாரு. ஏனென்றால் புதிய ஏற்பாட்டில் வருது, நான் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன் என்று வருகிறது. அப்ப அந்த ஆபிரகாம் யாரு, ஈசாக்கு யாரு, யாக்கோபு யாரு நமக்கு அது தெரியணும். இரண்டாவது. மூன்றாவது, இஸ்மவேல் யாரு, ஏசா யாரு, லோத்து யாரு, மோவாப் யாரு, அம்மோன் யாரு, இவங்களுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சாதான் அந்த இவர்களுக்குள்ள உள்ள சண்டைக்கு பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இன்றைக்கு நமக்கும் இதே போலதான் உலகத்துல பிரச்சனைகள் உண்டு. இவர்களுக்குள்ள இருந்த அடிப்படை சண்டை பிரச்சனை எல்லாம் பங்காளிகள் சண்டைகள். ஈசாக்கும் இஸ்மவேலும் ஒரே தகப்பனுக்கு பிறந்தவர்கள், அவங்களுக்குள்ள ஒரு முட்டு இருந்துகிட்டே இருந்தது. யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும்
அண்ணனும் தம்பியும். அந்த ஏசா வம்சம் யாக்கோபோட எப்பயும் முட்டிக்கிட்டே இருக்கும். லோத்தினுடைய 2 பிள்ளைகள் தான் மோவாபும் அம்மோனும். அவர்கள் இவங்க கூட எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. இதெல்லாம் பங்காளிகள் சண்டை. இதே போலதான் புதிய ஏற்பாட்டிலே நமக்கு சொல்லுகிறது, ஒரு மனிதனுக்கு அவன் வீட்டாரே சத்துருக்கள். அதுக்காக எங்க அப்பா அம்மாலே சத்துரு நினைச்ச கூடாது. இன்னும் மறுபடியும் பிறக்காமல் உலகத்தின் பிடியில் இருக்கக்கூடிய நம்முடைய உறவினர்கள் தான் நம்மளுடைய உலகம். அவங்க தான் ஆண்டவருக்குள்ள போக முடியாம பிசாசு அவர்களை வஞ்சித்து அவர்களை கொண்டு நம்மளை உள்ள இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். அதுல நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக, ஞானம் உள்ளவர்களாக, அவர்களை பகைக்காம அவர்களை ஆதாயப்படுத்தக்கூடியவர்களாக நாம நடக்கணும். இந்த காரியங்கள் எல்லாம் அங்க என்னென்ன நடந்தது தெரிஞ்சா தான் இங்கேயும் அது நடக்குது. அதனால நம்ம ஜாக்கிரதையா இருக்கலாம். இதுல நம்ம கொஞ்சம் விவரமாக நடந்து போகலாம். அதற்கப்புறம் இன்று நாம் முக்கியமாக தியானிக்கிறது ஆதியாகமத்தில் உள்ள முதல் 3 அத்தியாயங்கள் மட்டுமே இன்றைக்கு நாம தியானிக்க போறோம். என்றால் அந்த முதல் 3 அத்தியாயங்களும் கொஞ்சம் மிக முக்கியமானது. அதுல அந்த 1வது அத்தியாயம் மிக முக்கியமான அத்தியாயம். 1வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்தினுடைய மைய பொருள் தேவன் தான். கடவுளை மையமாக வைத்து அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்தார், எப்படி கிரியை செய்தார் என்பதன் மூலமாக அவரை நாம் அறிந்து கொள்வதற்காக எழுதப்பட்டது. இந்த வேதாகமத்தில் ஆதியாகமம் 1வது அத்தியாயத்தில் 31 வசனம் உண்டு. அந்த 31 வசனத்துக்குள்ள 30 தடவைகள் தேவன் என்ற சொல்லு வருகிறது. 31 வசனத்துக்குள்ள 30 தடவை வந்துருது தேவன் என்ற சொல்லு வந்துருது. இதுதான் முக்கியமானது. இந்த ஆதியாகமம் 1வது அத்தியாயத்துக்குள்ள நம்மளுடைய தேவன் யார், எப்படிப்பட்டவர் என்பதை நாம் சில குறிப்புகளிலே சிந்திக்கலாம். முதலாவது குறிப்பு, அவர் ஒரு ஆழ்தத்துவம் உள்ளவர், பெர்சனாலிட்டி உள்ளவர். பெர்சனாலிட்டி என்றால் ஒரு மனிதனுக்கு சிந்திக்கவும் தீர்மானிக்கவும் ஒரு கெப்பாசிட்டி வேணும். ஒரு செய்த காரியத்தை பார்த்து நல்லா இருக்கா இல்லையான்னு பார்த்து ஒரு உணர்ச்சி வயப்படக்கூடிய ஒரு இருதயம் இருக்க வேண்டும். தேவன் சிந்திக்கக்கூடிய மனமும் தீர்மானிக்கக்கூடிய சித்தமும் உணர்வுள்ள இருதயமும் உடையவர். அது ஏதோ ஒரு இயற்கை ஒரு சக்தியோ ஒரு எனர்ஜியோ இல்ல ஒரு தத்துவமோ கிடையாது. அவர் ஒரு ஆள் தத்துவம் உள்ளவர். அதை நாம மறக்கவே கூடாது. 2வது குறிப்பு, அவர் வல்லமை உள்ளவர். வல்லமை என்றால் நமக்கு சும்மா சொல்லிடுறோமே, சர்வ வல்லமை, அதிவல்லமை, அதீத வல்லமை உடையவர் அவர். உதாரணத்திற்கு ஆதியாகமம் 1வது அத்தியாயத்துக்குள்ளே அவர் 10 தடவைகள் கட்டளை இடுகிறார். இது உண்டாக கடவுது என்றார். அவர் சொன்ன உடனே உண்டாகுது, எந்தவித மாற்றமும் கிடையாது. 10 தடவை 10 கட்டளைகள் அதிலே இருக்கு ஆதியாகமம் 1வது அத்தியாயத்தில். இது உண்டாக கடவுது, இது உண்டாக கடவுது, இது உண்டாக கடவுது, பிறப்பிக்க கடவுது. அந்த வார்த்தை வந்த உடனே அது உருவாகுது. அவ்வளவு வல்லமை உள்ள தேவன் அவர். 3வதாக ஒரு பாயிண்ட், அவர் சிருஷ்டிக்கப்பட்டவர் அல்ல. எல்லாமே அவர் மூலம் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் ஒரு சிருஷ்டி அல்ல. அதனால நாம எதையாவது ஒன்ன கையால செஞ்சுட்டு இதுதான் கடவுள் என்று சொல்லுகிற போது அவர் ரொம்ப கோபம் உள்ளவராக, துக்கப்படுகிறவராக இருக்கிறார். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எல்லாம் படித்தீங்கன்னா தேவன் வெறுக்குகிற மிக முக்கியமான காரியம், ஒரு விக்கிரகத்தை படைத்து விட்டு இதை கடவுள் என்று என் பேரை அதுக்கு வைக்காத. நான் இப்படியா இருக்கிறேன், நான் உன்னைய படைச்ச, நீ என்னைய படைப்பியா நீ என்கிற ஒரு கோபத்துக்குள்ளாக கடந்து போயிடுவார். அவர் எல்லாத்தையும் சிருஷ்டித்தவர், எல்லா சிருஷ்டிப்புக்கும் அப்பாற்பட்டவர், சிருஷ்டிக்கப்பட்டவர் அல்ல. அதை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். 4வது ஒரு பாயிண்ட், அவர் அதிசயமான கலை உணர்வுடையவர். இஸ் a கிரியேட்டிவ் காட். மண்ணிலிருந்து மனிதனை படைத்தார். அவனுக்குரிய ஆகாரத்தையும் மண்ணிலிருந்தே எடுத்து கொடுத்தார். மண்ணா சாப்பிடுன்னு சொல்லல, அதுல மரம் செடிகள் எடுத்து அதுல வரக்கூடிய பழங்களை சாப்பிடுன்னாரு. ஒவ்வொரு பழங்களும் வித்தியாசமான பழங்கள், அதனுடைய சைஸு, அதனுடைய வடிவம், அதனுடைய ருசி, அது எப்படி இருக்குது. ஒன்னு தோலை உரிச்சா போதும், ஒன்ன உடைச்சத்தான் எடுக்கணும், ஒன்ன அப்படியே சாப்பிடலாம், ஒன்ன இல்ல உடைச்சு உள்ள இருக்கிறதான் சாப்பிடலாம்,
வித்தியாசமான விதவிதமான சுவைகளினாலே. இன்றைக்கும் தேவன் படைத்த பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை பழங்களிலும் நான் ருசி பார்த்து விட்டேன் என்று சொல்லக்கூடிய மனிதன் இன்றைக்கு இல்லதான். ஒரே ஒரு மனிதன் தான் அதை ட்ரை பண்ணான். எனக்கு தெரிஞ்ச வேதாகமத்தில் சாலமோன். எல்லாவற்றையும் நான் அனுபவித்து பார்ப்பேன் என்று எல்லாவற்றையும் முயற்சி செய்து பார்த்தார் அவர். இன்றைக்கு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வெளி தேசங்களிலே வித்தியாசமான பழங்கள்லாம் வருது. எல்லா பழங்களையும் நான் சாப்பிட்டேன்னு சொல்ல முடியாது. மீன்கள் கடலுக்குள்ளதான் இருக்குது. ஆனா ஒன்னொன்னுடைய சைஸு, உருவம், அதனுடைய வேகம், அதனுடைய செயல்படக்கூடிய தன்மைகள், கோல்டன் ஃபிஷ்ங்கிறாங்க, ஸ்வாட் ஃபிஷ்ங்கிறாங்க, பிளாக் ஃபிஷ்ங்கிறாங்க, ஆள் கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய அற்புதமான கண்களே தெரியாத மீன்கள், இவைகளெல்லாம் அவர் மனசுக்குள்ள உருவமாக இருந்தது. உண்டாகட்டும் என்று சொன்னோன்னா ஆயிரக்கணக்கில் அவைகளெல்லாம் உருவானது. அப்படி என்றால் அவர் எவ்வளவு கலை நயம் உள்ளவர், ஒவ்வொன்றும் கிரியேட்டிவா வித்தியாசமா பார்க்கக்கூடிய ஒரு கடவுள் அவர். மிருகங்கள், எத்தனை வகையான மிருகங்கள், எத்தனை விதவிதமான பறவைகள். அவர் சிருஷ்டிப்புல மிக சிறந்தவர். ஐந்தாவதாக ஒரு காரியம், அவர் எதையும் ஒழுங்கும் கிரமமுமாக செய்கிறவர். எல்லாத்தையும் தடதடன்னு செய்கிறவர் கிடையாது, ஏனோ தானு செய்கிறவர் கிடையாது. அவர் செய்ய முன்னாடியே அவர் ஒரு ஆர்டர் வைத்திருக்கிறார். அந்த ஆர்டர் படி அவர் எல்லாவற்றையும் செய்கிறவர். சிருஷ்டிப்பின் முதல் 3 நாட்களிலே இல்லாவற்றிலிருந்து சிருஷ்டித்தார். வெளிச்சம் உண்டாகட்டும்னாரு, ஜலத்திலிருந்து ஜலம் பிரியட்டும் என்றாரு. 3ஆம் நாள் வெட்டாந்தரை உண்டாகட்டும் என்றார். 4வது நாளிலே அந்த வெளிச்சத்துக்கு ஆளுகை தத்துவத்துக்காக சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் படைக்கிறார். அதை பூர்த்தி செய்கிறார், நிரப்புகிறார். 5வது நாளிலே இந்த ஜலத்திலிருந்து ஜலம் பிரிந்த இந்த ஜலத்திலே மீன்கள் உண்டாக கடட்டும். நடுவிலே ஆகாயத்தை உண்டாக்கினார். அந்த ஆகாயத்தில் பறவைகள் உண்டாகட்டும். அந்த ஜலத்தையும் அந்த ஆகாயத்தையும் நிரப்புகிறார். 6வது நாளிலே 3ஆம் நாள் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த வெட்டாம் திரையிலே மிருகங்கள், காட்டு மிருகங்களும் நாட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் உண்டாகட்டும். கடைசியாக இது எல்லாத்தையும் ஆளக்கூடிய மனிதனை 6ஆம் நாள் கடைசியிலே படைக்கிறார். ஒரு ஒழுங்கும் கிரமமாக. முதலிலே ஒருவனை உருவாக்கி விட்டுட்டு அப்புறம் அவனுக்கு தேவையானது சிருஷ்டிக்கிற தேவன் அல்ல. அவனை சிருஷ்டிப்பதற்கு முன்னதாகவே அவன் தேவை என்ன வேண்டும் என்பதையெல்லாம் ஏராளமாக சிருஷ்டி வைத்து கடைசியாக அவன் கையில கொடுக்கிற தேவன். இன்றைக்கும் வேதத்திலே இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்னதுதான். ஜெயிப்பதற்கு நீ முழங்கால் படியிட முன்னதாகவே உன் தேவை இன்னது என்று அறிந்திருக்கிற தேவன் அவர். அப்பேற்பட்ட தேவன் நம்முடைய தேவன். ஒழுங்கும் கிரமமாக அவர் செயல்படுகிறவர். அடுத்ததாக ஒரு பாயிண்ட், 6வது பாயிண்ட், அவர் ஒருவர் தான், ஒரே ஒருவர் தான் தேவன். பல தேவர்கள் அல்ல, ஒரே ஒரு தேவன் தான். ஏனென்றால் இந்த எபிரேய மொழியிலே தேவன் உண்டாக கடவுட்டும் என்று சொன்னார் என்று அந்த வினைச்சொல் ஒருமையில் தான் வருகிறது. உண்டாக கடவுது என்றார், இதை சொன்னார், இதை செய்தார் என்பது ஒருமையிலே தான் அந்த வினைச்சொல் எல்லாம் வருகிறது. அவர் ஒருவரே. அடுத்ததாக 7வது பாயிண்ட், அவர் ஒருவர் தான், ஆனால் இஸ் நாட் அ சிங்குலர். முப்பரிமாணம் உள்ளே உடையவர். பிதா, குமாரன், ஆவியாகிய 3ஐயுமே உள்ளுக்குள்ளே உடையவர் அவர். ஏனென்றால் அந்த எபிரேய பாஷையில் வரக்கூடிய தேவன் என்ற சொல் ஏலோஹிம் என்பது பன்மையில் தான் வருகிறது. அது ஒரு சிங்குலருக்காக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை கிடையாது. நமது இல்லை சொல்ல ஆதியிலே தேவர்கள் வெளிச்சாகம் உண்டாக கடவுது என்று சொன்னார். அந்த ஏலோஹிம் என்பது பன்மையில் தான் வருகிறது. இட்ஸ் நாட் அ சிங்குலர் காட். பன்மையில் தான் வருகிறது. அவர் ஒன்றுக்குள் ஒன்றாக மூன்றமுடைய ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரே தேவன் அவர். 8வது ஒரு காரியம், அவர் மிகவும் நல்லவர். அதனால தான் அவர் படைத்த அனைத்தையுமே நல்லது என்று கண்டார். அது நல்லதாகவே தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு அது கெட்டு போனதுக்கு காரணம் அவர் அல்ல, நாம் தான். 9வது ஒரு காரியம், அவர் ஜீவன் உள்ள தேவன், ஜீவிக்கிறவராக. ஜீவன் உள்ளவருக்கும் ஜீவன் இல்லாதவருக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேறுபாடு, ஜீவன் உள்ளவர் இயங்கிக் கொண்டே இருப்பார்.
ஜீவன் இல்லாதது இயக்கம் இல்லாமல் அப்படியே கிடக்கும். போட்ட இடத்துல போட்ட மாதிரி அப்படியே கிடக்கும். ஆனா அவர் அப்படிப்பட்ட தேவன் அல்ல. அவர் ஜீவன் உள்ள தேவன். அவர் ஏங்கி கொண்டேதான் இருக்கிறார். கண் சிமிட்டுவது கூட கிடையாது. நான் கண் மூடுவதோ கண் சிமிட்டுவதோ கூட கிடையாது. நான் இயங்கி கொண்டே இருக்கிற தேவன், ஜீவன் உள்ள தேவன். அவர் ஜீவன் உள்ளவராக இன்றும் நம் மத்தியில அசைவாடி கொண்டு காரியங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார். அவர் 10வது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட், அவர் தொடர்பு கொள்ளக்கூடியவர். இஸ் a God of communicable. நாம் அவரோடு பேசி அவரிடத்திலிருந்து பதிலை பெறக்கூடிய அந்த கம்யூனிகேஷன் வைக்கக்கூடிய அளவுக்கு தான் அவர் இருக்கிறார். அதனால அவன் சிருஷ்டித்த உடனே எல்லா சிருஷ்டிப்புகளையும் பார்த்து சொன்னார், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று அவர் அவைகளிடத்தில் சொன்னார். மனிதனிடத்தில் விசேஷமாக அவனோடு பேசுகிறவராக, அவன் பேசுவதை கேட்கிறவராக, அவனோடு உலாவுகிறவராக, அவனோடு மகிழ்ந்து களி கூறுகிறவராக இருந்தார். மனிதன் படைக்கப்பட்டது 6ஆம் நாள். தேவன் 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்து அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தினார். அந்த 7ஆம் நாள் தான் மனிதனுக்கு முதல் நாள். இது எல்லாம் படைத்து மனிதன் 6ஆம் நாளில் படைத்து அவன் கையில கொடுத்து விட்டுட்டு 7வது நாள் தேவன் என்ன செய்தார்? ஓய்ந்திருந்தார் என்றால் அவர் ரெஸ்ட் எடுத்து படுத்துக்கிட்டு இருக்கலாம் இருக்கல. ரெஸ்ட்னா அவர் வந்து அமர்ந்து இருந்தார். இன்னைக்கு கூட நம்ம வீட்டுக்கு ரெசிடென்ஸ் என்றுதான் பேர் வைக்கிறாங்க. நாங்க தான் வந்து அதுக்காக அதுதான் வீடு, நாங்க தான் இருப்பேன்னு தான் அர்த்தம். அவர் அங்கே வந்து மனிதனோடு வந்து அமர்ந்து உட்கார்ந்து இருந்து அவன் கூட பேசிக்கொண்டு, ஒரு உதாரணத்துக்கு ஒரு கற்பனையில் பார்த்தா அவன் கேட்ட கேள்விகளுக்கு இது என்னது, இது மரம், அது என்னது, அது பழம், அதை பறித்து சாப்பிட்டு பாரு, இது என்ன தண்ணீர், இது பறவை, இது ஒன்றொன்றாக அவனுக்கு காண்பித்து அவன் அதை கண்டு மகிழ்ந்து களி கூறுவதை பார்த்து அவனோடு இருந்தார். எப்படி ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு டாய்ஸ் பொம்மைகள் எல்லாம் வாங்கி கொண்டாந்து கொடுத்துட்டு அதை எடுத்து அவன் விளையாடுவதை பார்த்து சந்தோஷப்படுகிறார், அப்படி அவனோடு அமர்ந்திருந்து 7ஆம் நாளிலே மகிழ்ந்து களி கூர்ந்து கொண்டிருந்ததுனால அந்த நாளை பரிசுத்தமுள்ள தேவன் மனிதனோடு இருந்ததுனால அதை பரிசுத்தமாக்கி ஆசீர்வாதம் உள்ள நாளாக மாற்றி அவனுக்கு கொடுத்தார். அவரு தொடர்பு கொள்ளக்கூடியவர். இன்றைக்கு நம்ம இடத்துல அந்த ஐக்கியத்தை விரும்புகிற ஒரு தேவன் அவர். அதை நம்ம மறந்து விடக்கூடாது. அடுத்தபடியாக 11வது ஒரு பாயிண்ட், அவர் நம்மை போலவே இருக்கிறார் என்றால் தமது சாயலாக தமது ரூபத்தின்படி நம்மை சிருஷ்டித்தார். எனவே அவர் சாயலையும் அவர் ரூபத்தையும் நாம் வைத்திருப்பதனால நாம் அவருடைய சாயல் அவருடைய ரூபம் என்ன என்று தெரிய முடியும். நம்மை போலவே அவரும் இருக்கிறார். ஆனா அடுத்த பாயிண்ட், அவர் நம்மை போல அல்ல. நம்மை போல இருக்கிறார், ஆனால் நம்மை போல அல்ல. ரெண்டுமே தான். நம்மை விட அவர் விசேஷமானவர். அது நம்ம நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் நம்மை போன்ற சிருஷ்டிக்கப்பட்ட மண்ணிலிருந்து எடுத்த ஒரு சரீரத்தை உடையவர் அல்ல, ஆவிக்குரிய சரீரத்தை உடையவர். மட்டுமல்ல, அவர் சூன்யத்திலிருந்து, ஒன்றும் இல்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் சிருஷ்டிக்க வல்லவர். அவருடைய சாயல் அவருடைய ரூபத்தின் படைக்கப்பட்ட நாமோ ஒன்றிலிருந்து இன்னொன்றைத்தான் சிருஷ்டிக்க வல்லவர்கள். ஒன்றிலிருந்து தான் இன்னொன்றை கொண்டு வர முடியும். உதாரணத்துக்கு துணிகள், பருத்தி விளைஞ்சி பருத்தியை எடுத்து அந்த பருத்தியை நூலாக்கி அந்த நூலை நெஞ்சு அந்த நூலிலிருந்து துணி கொண்டு வரலாம். துணி உண்டாக கடவுது என்று சொல்ல உருவாக்க, சூன்யத்திலிருந்து உருவாக்க நம்மளால முடியாது. ஒன்றிலிருந்து ஒன்று. இன்று நாம் உபயோகப்படுத்துகிற எல்லா பொருள்களுமே, புஸ்தகமாக இருக்கட்டும், டிவியா இருக்கட்டும், மொபைல, ஏதோ ஒரு ஒன்றை எடுத்து அதை வேறு ஒன்றாக உருவாக்கி இந்த வடிவத்தை கொடுத்து நம்ம கொண்டு வந்தோம். இல்லாமையிலிருந்து உருவாக்குவதற்கு அவர் ஒருவரால் தான் முடியும். He make everything from nothing. ஆனா நம்ம we make something from something. அவ்வளவுதான் நம்மளால முடியும். அவர் மிக விசேஷமானவர். இது 1ஆம் அத்தியாயம், ஒரு அத்தியாயத்துக்குள்ளே அவருடைய இத்தனை குணாதிசயங்களையும் அவர் வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். 1வது அத்தியாயத்தினுடைய மூல கருப்பொருள் தேவன். அவர் யார், அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். 2வது அத்தியாயத்திலே
கருப்பொருள் மனிதன். முதலாவது அத்தியாயத்திலேயே சொல்லிட்டார், நமது சாயலா நமது ரூபத்தின்படி மனிதனை படைப்போமாக, அவர்களை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் என்று முதலாவது அத்தியாயத்திலேயே வந்துவிட்டது. அந்த 6ஆம் நாளிலே மனிதனை எப்படி படைத்தார் என்பதிலிருந்து அதை கொடுத்துட்டார் அவர். 1வது அத்தியாயம் 27வது வசனத்திலே தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். 1வது அத்தியாயத்திலே இது வந்துருச்சு. ஆனா 2வது அத்தியாயத்திலே அந்த தேவ சாயலாக மனிதனை எப்படி சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக எப்படி சிருஷ்டித்தார் என்பதை விளக்கி நமக்கு கூறுகிறார். இதை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது அத்தியாயத்திலே ஆணும் பெண்ணுமாக என்று வந்து விடுகிறது. ஆனா 2வது அத்தியாயத்திலே அவர்களுக்கு பேர் வந்து விடுகிறது. ஆதாம், மனுஷிலிருந்து எடுக்கப்பட்டதனால் அவள் மனுஷி, அவளுக்கு ஆதாம். அதுக்கப்புறம் ஏவாள்னு ஒரு பேர் வைக்கிறார். ஸோ பேர் வந்துடுது அதுக்கப்புறம் அவங்களுக்கு. அதே போல தேவனுடைய பெயரும் 1வது அத்தியாயத்திலிருந்து 2வது அத்தியாயத்துக்கு மாறிவிடுகிறது. இன்றைக்கு ஆதியாகமம் 1வது அத்தியாயத்தில் பார்த்தா தேவன் 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 என்று தான் வரும். ஆனா 2வது அத்தியாயத்தில் வந்தீங்கன்னா தேவனாகிய கர்த்தர் என்று வந்துடும். தேவனாகிய கர்த்தர் என்று வந்துவிடும். 1வது அத்தியாயத்திலே அவருடைய பெயர் எலோஹிம் என்று ஹீப்ரு பாஷையில் இருக்கிறது. ஆனால் 2வது சாப்டர்ல யெகோவா என்ற பெயர், யாவே என்கிற பெயர் வந்துடுது. தேவனாகிய கர்த்தர் அவருடைய பேரும் அங்க மாறுது. 2வது அத்தியாயத்தில் சிருஷ்டிக்கப்பட்டது மனிதன். அவன் விசேஷமாக சிருஷ்டிக்கப்பட்டவன் என்பதற்காக அந்த அத்தியாயத்தில் அவனை எப்படி சிருஷ்டித்தேன் என்பதை விளக்கமாக சொல்லுகிறார். 6ஆம் நாளிலே ஊரும் பிராணிகள் ஜீவ ஜந்துகள் உண்டாக கடவுது, ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவுது என்று சொன்னார். எல்லாம் உண்டாயிருச்சு. ஆனா மனுஷனை சிருஷ்டிக்க பிறகு மனிதன் உண்டாக கடவுது என்று சொல்லவில்லை. தம்மை நோக்கி தமக்குள்ளாகவே பேசுகிறார். நமது சாயலாக நமது ரூபத்தின்படி நாம் மனிதர்களை சிருஷ்டிப்போமாக என்று சொல்லுகிறார். அதை எப்படி சிருஷ்டித்தார் என்பதை 2வது அத்தியாயத்தில் சொல்லுகிறார். மண்ணிலிருந்து அவனுக்கு சரீரத்தை எடுத்தார், தன்னுடைய ஜீவனை ஜீவ சுவாசத்தின் மூலமாக அவனுக்கு உள்ளே கொடுத்தார். அப்பொழுது அவன் ஜீவ ஆத்துமா ஆனான். தனக்குள்ளில் இருந்த தன்னுடைய இயல்புகள் சுபாவத்தை அவனுக்குள்ளாக கொடுத்தார். அது அவனுடைய ஆத்துமாவில் தான் இருக்கிறது. அந்த ஆத்துமா இயங்குவதற்காக, இந்த பூமியிலே இயங்குவதற்காக, பூமியை அனுபவிப்பதற்காக, பூமியை ஆளுகை செய்வதற்காக அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாகனம், ஒரு கருவிதான் இந்த சரீரம். சரீரம் 5 புலன்களிலே இயங்கும். ஆனால் ஆத்துமா சிந்திக்கும், தீர்மானிக்கும், உணர்ச்சி வசப்படும். ஆவி தேவனுடைய ஜீவன் கொடுத்தது. அந்த ஆவி, அதிலே தான் நம்மளுடைய ஜீவன், நம்மளுடைய உயிர் இருக்கிறது. சோ தேவனை போல பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன், அந்த திரியேக தெய்வம் ஒன்றாக இருக்கிறது போல அவருடைய இயல்புகளை ஆவி, ஆத்மா, சரீரத்தை மூன்றுமாக கொடுத்து அவரை போலவே நம்மை சிருஷ்டித்து வைத்தார். மனிதன் விசேஷமாக சிருஷ்டிக்கப்பட்டவன். அதனால அதுல அந்த மனிதனை குறித்து விளக்கமாக கொடுக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, தேவன் படைத்த எல்லா மிருகங்களையும் ஆதாம் கிட்ட கொண்டு வந்து கொடுத்து நீ இதுக்கு பேர் வை என்று சொன்னார். அவன் அவைகள் ஒவ்வொன்றுக்காக பெயரிட்டான். அது எதை குறிக்கிறது என்றால் அவனுடைய ஆளுகையும் அதிகாரத்தையும். இவைகள் எல்லாம் உனக்கு கீழ்ப்பட்டவை, நீ சொல்றதை கேட்டு, நீ சொல்றதை கேட்டு அப்படித்தான் நடக்கும். அதனால அந்த ஆளுகை அவன் கையிலே கொடுக்கிறது. அதே போல மனுஷனுக்கும் மனுஷிக்கும் உள்ள 1வது அத்தியாயத்தில் மனுஷன் மனுஷி என்றால் ஆணும் பெண்ணுமாக என்றால், 2வது அத்தியாயத்தில் மனிதனிலிருந்து மனுஷியை வெளியே எடுத்தார். அது மனுஷியினுடைய சிருஷ்டிப்பு எப்படி என்பதை குறித்து அதில் ஒரு விளக்கத்தையும் கொடுக்கிறார். ஆதாம் முதலிலே படைக்கப்பட்டவன். ஆதாமுக்கு பிறகுதான் ஏவாள் படைக்கப்பட்டார். ஆதாமில் இருந்து ஏவாள் படைக்கப்பட்டார். ஆதாமுடைய விழா எலும்பை எடுத்து அதிலிருந்து படைக்கப்பட்டால் ஆதாமுக்கு ஏற்ற துணையாக இருக்கும்படியாக ஏவாள் படைக்கப்பட்டாள்.
ஸோ அந்த ஆதாம் ஏவாள் மனுஷன் மனுஷி ஆண் பெண்ணுக்குள்ள உறவுகளுக்குரிய முக்கியமான காரியத்தை இங்க கொடுத்து விடுகிறார், ஒரு விளக்கத்தையும் கொடுத்து விடுகிறார். ஆதாமுக்கு பூமியிலே தேவன் கொடுத்த மிக சிறந்த ஒரு கிஃப்ட், ஒரு ஆசீர்வாதம், பிளஸ்ஸிங் என்ன என்றால் ஏவாள் தான். அது ஆங்கிலத்தில் ஒரு ஆசிரியர் இப்படியா சொன்னார், மனிதனுக்கு பேர் மேன், MAN, மேன். ஆனால் ஆதாம் இடத்துல ஏவாளை சிருஷ்டித்து கொண்டு வந்தது அவளை அது பார்த்தோன்னா ஆச்சரியப்பட்டு வா என்று சொன்னான். அதனாலதான் WOMAN, உமன், மேனிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஆச்சரியமான அதிசயமான ஒரு மனுஷி என்று சொல்லப்பட்டார். சிருஷ்டிப்பு எல்லாவற்றையும் நாம பார்க்கலாம். எல்லா சிருஷ்டிப்பிலுமே ஃபீமேலை விட மேல் தான் அழகா இருக்கும். மிருகங்களாக இருக்கட்டும், பறவைகளாக இருக்கட்டும், ஃபீமேலை விட மேல் தான் அழகாக இருக்கும். உதாரணத்துக்கு மயில், சிங்கம், எல்லா சிருஷ்டிப்புலையும். ஆனா மனிதர்களுக்குள்ள மாத்திரம்தான் ஆணை காட்டுல பெண் ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஒரு வித்தியாசமாக அதை படைத்து அவனுக்குள்ள இருந்து எடுத்து அவனுக்கு ஏற்ற துணையாக இருக்கும்படியாக படைக்கப்பட்டார். ஸோ அது பேஸ், அஸ்திவாரம். அதுதான் எல்லா திருமண உறவுகளுக்கும், குடும்ப உறவுகளுக்கும், மானுக்கும் பெண்ணுக்கும் உள்ள உறவுகளுக்கும் இருக்கக்கூடிய காரணம் அதுதான். அதுக்குள்ள இது 2வது அத்தியாயத்தில் இதை நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சில ராங் டாக்டரின்ஸ், டீச்சிங்ஸ் இப்ப நிறைய வெளிநாடுகளிலிருந்து வருது, இந்தியாவுக்குள்ள எல்லாம் வருது. அவங்க சொல்றது என்னன்னா, 1வது அத்தியாயம் 27 ஒரு ஆணையும் பெண்ணையும் படைத்து விட்டார், மனுஷன் மனுஷியாக. ஆனால் அந்த மனுஷி ஒரு சர்ப்பத்தின் பேச்சை கேட்டு, 2 பேரும் சமமாக இருந்தாங்க. அதனால ஆதாம் கண்ட்ரோல்ல அந்த அந்த மனைவி வரவில்லை, அவனை மீறி கொண்டு போனான். அதனால ஆதாம் அவளை கண்டு வெறுத்து போய் இது எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டாரு. சரி, இவ உன்னோட சமமாக படைக்கப்பட்டால் சரி கிடையாது, அதனால உனக்கு கீழே இருந்து உன்னை படைக்கிறேன் என்று 2வது அத்தியாயத்தில் 2வது ஒரு பொண்ணை ஆண்டவர் படைச்சு கொடுத்தாரு. அவளுக்கு பேரு ஏவாள். முதலிலே படைக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு பேரு லில்லித். அதனால அந்த பெண் எப்பொழுதுமே இவளுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகளை திருடி கொண்டு போறதைத்தான் முயற்சி செய்வா. அதனால அந்த லில்லித் யாரு அப்படின்னு சொல்லி ஒரு கற்பனையான ஒரு கட்டுக்கதை, ராங் டீச்சிங்ஸ் நிறைய வருது. நம்ம இதை புரிஞ்சு கொண்டா அதுல இருந்து வெளியே வந்துடலாம். 1வது அத்தியாயம் தேவன் உலகத்தையும் மனிதனும் எப்படி சிருஷ்டித்தார் என்று சொல்லிவிட்டு, 2வது அத்தியாயத்துல அந்த 1வது அத்தியாயத்துல படைச்சார்ல அதை விலக்கி விவரமாக கொடுக்கிறார். இதை நாம புரிஞ்சு கொண்டா அந்த குழப்பத்துக்குள்ள போக மாட்டோம். இது 2. 3வது அத்தியாயம் மிக முக்கியமான ஒரு அத்தியாயம், நமக்கு மிக முக்கியமான ஒரு அத்தியாயம். இதில் தான் நம்முடைய சத்ருவாகிய சாத்தான் அவன் பூமிக்குள் எப்படி பிரவேசித்தான், அவன் எப்படி கிரியை செய்கிறான், அவன் செயல்படும் விதம் என்ன என்பதை நமக்கு தெளிவாக தெரிவிக்கிறது. பவுல் கூட சபைக்கு எழுதுகிற போது சொல்கிறார், சாத்தானுடைய தந்திரங்கள் நாம் அறியாதவைகள் அல்லவே அப்படிங்கிறாரு. அவனுடைய தந்திரம், அவன் செயல்படக்கூடிய விதத்தை நாம் தெளிவாக புரிந்து கொண்டால்தான் நாம் இனம் கண்டு கொள்ள முடியும். அந்த சாத்தான் எப்படி உள்ளே வந்தான், அவன் என்ன கிரியை செய்தான், எப்படி வஞ்சித்தான், எப்படி மனிதனை தன் ஆளுகை கீழாக கொண்டு வந்தான், எப்படி தேவன் மேல் இருக்கிற விசுவாசத்தை அவிசுவாசமாக மாற்றினான், தேவன் சொன்ன வார்த்தையை நம்பாமல் பிசாசு சொன்ன வார்த்தையை நம்பி அவனுக்கு கீழ்ப்படியக்கூடியதாக எப்படி வஞ்சித்தான், அதற்கு அவன் உபயோகப்படுத்தினது என்ன, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை. ஏவாள் அந்த கனியை பார்த்து பார்க்க அழகாக, புசிக்க ருசியாக, அறிவை கொடுக்கக்கூடிய, தெளிவை கொடுக்கக்கூடியதாக, ஜீவனத்தின் பெருமை, இந்த 3 காரியங்களையும் உபயோகப்படுத்தி அவளை வஞ்சித்தான். சோ அவன் எப்படி செயல்படுகிறான்ங்கிற விதத்தை நமக்கு சொல்லிவிட்டது. இங்கதான் தவறு யார் செய்தா அதனுடைய விளைவை அவர்கள் அனுபவித்தே ஆக வேண்டும் என்பது ஒரு நீதி. தேவன் அன்புள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர், ஆனால் நீதியுள்ள தேவன், நீதியுள்ள தேவன்.
அதனுடைய விளைவு என்ன? மனிதன் பாவம் செய்தனுடைய விளைவு என்ன? அவன் குடும்ப வாழ்க்கை சீர்குலைந்து போனது, பாடுகளுக்குள்ளாக கடந்து போக வேண்டி வந்தது, பிரசவம் வேதனை உள்ளதாக மாறியது, அனுதின வாழ்க்கை கடினம் உள்ளதாக மாறி போனது, மரணம் நிச்சயமானது. எப்படி இந்த பூமி சீர்கெட்டு போனது? அதனுடைய மூல காரணம் என்ன? கெடுப்பதற்கு வழி சொன்னவன் யார், கெடுத்தவன் யார்? அந்த இரண்டுமே அதுக்குள்ள வந்துகிறது. இப்பொழுது இந்த மனு குலத்தின் வீழ்ச்சியையும் அதிலிருந்து மீட்க தேவன் ஒரு ரட்சிப்பின் வழியையும் உருவாக்குகிறார் என்பதில் ஆரம்பித்து 3வது அத்தியாயத்திலே 15வது வசனத்திலே வரும். அவர் சொல்கிறார், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவார். அங்க சொல்லிட்டார், பிசாசனுடைய கிரியையெல்லாம் ஒரு நாள் நசுக்கப்படும். நீ வேணா அவர் குதிங்கால கடிக்கலாம், ஆனா அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொல்லி ஒரு வாக்குத்தத்தமா ஒரு எச்சரிப்பாக அவனுக்கு ஒரு நியாய தீர்ப்பையும் கொடுத்து ஆரம்பிக்கிறார், உருவாக்கி விட்டார். அந்த வேதத்தில் உள்ள மீத புஸ்தகங்கள் எல்லாமே அந்த ரட்சிப்பின் வழியை அவர் எப்படி கொண்டு வந்தார், அந்த ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்வதற்கு மனிதனுக்கு என்ன ஆலோசனைகள் சொல்லி அவனை எப்படி உள்ளே கொண்டு வருவதற்கு அவர்கள் கிரியை புரிந்து வருகிறார். இதுதான் இந்த வேதத்தில் உள்ள முழு பாடம். இந்த ஆதியாகமம் நமக்கு சரியாக புரிந்து கொண்டால் நமக்கு எல்லா காரியங்களும் நமக்கு சரியாக புரிந்துவிடும். விசேஷமாக இந்த ஆதியாகம புஸ்தகத்துக்காக ஒரு சின்ன சார்ட் ஒன்று இது முடிந்தவுடன் நான் போடுகிறேன். அதுல குறிக்கப்பட்டது என்னவென்றால் 11 அத்தியாயத்துக்குள்ள, 1வது அத்தியாயம் 11 அத்தியாயத்துக்குள்ள 2000 வருட சரித்திரம் முடிந்து விட்டது. 2000 வருடத்தினுடைய காரியங்களே 1வது அத்தியாயத்திலிருந்து 11வது அத்தியாயம் முடிகிறதுக்குள்ள முடிச்சிடறாரு. ஆனா இந்த 2000 வருடங்களுக்குள்ளாக தேவன் பார்வையிலே கண்ட முக்கியமான 4 நிகழ்ச்சிகளை குறித்து மட்டும்தான் நமக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார். 4 ஈவென்ட்ஸ், 4 நிகழ்ச்சிகள். ஒன்று படைப்பு, 1வது அத்தியாயம், 2வது அத்தியாயம். 3வது அத்தியாயத்தில் ஆரம்பிச்சு 5வது அத்தியாயம் கடைசி வரைக்கும் மனிதனுடைய வீழ்ச்சி, பாவம் செய்ததினாலே அவன் அடைந்த வீழ்ச்சி, அதன் விளைவாக வந்த நியாய தீர்ப்பு. 6வது அத்தியாயத்திலிருந்து ஆரம்பித்து 9வது அத்தியாயத்தின் கடைசி வரைக்கும் வெள்ளம், பூமியில வந்த ஜலப்பிரளயம், வெள்ளம், அதனால எல்லாரும் அழிந்து போய் ஒரே ஒரு குடும்பம் மட்டும் காப்பாற்றப்படுகிறது. அந்த குடும்பத்தோடு தேவன் பண்ணின உடன்படிக்கை என்ன, அந்த குடும்பம் எப்படி வளர்ந்து வந்தது, அந்த சந்ததியில் இருந்து இன்று நாம் இருக்கக்கூடிய இந்த தேசங்கள் பகுக்கப்பட்டு பிரிக்கப்பட்டது, தேசங்களாக பிரிந்து போனது. இந்த காரியங்கள் 4 நிகழ்ச்சிகள் மாத்திரம். ஆதியாகமம் 1வது அத்தியாயத்திலிருந்து 11வது. இதற்குள்ளாக அவர் கொடுக்கிறது மனிதனுடைய வரலாறு, மனிதனுடைய வம்சாவளி. இது சரித்திரம். இது ஏதேனில ஆரம்பித்து ஹாரான் என்கிற ஊர் வரைக்கும் உள்ள நடந்த காரியங்களை கொடுக்குது. இது 2000 வருட காலகட்டங்கள் உரியது. இந்த 12வது அத்தியாயத்திலிருந்து ஆரம்பித்தா 50வது அத்தியாயம் வரைக்கும் தேவன் மனு குலத்தினுடைய சரித்திரத்துக்கெல்லாம் போகல. இந்த 11 அத்தியாயத்துக்குள்ளேயே 3 உடன்படிக்கைகள் போயிருது. ஆதாம் படைக்கப்பட்டு பண்ண ஒரு உடன்படிக்கை, அவன் பாவம் செய்ததுக்கு அப்புறம் அவனோட பண்ண உடன்படிக்கை, பூமியை ஜலப்பிரளயத்தில் அழித்ததற்கு பிற்பாடு நோவாவின் மூலமாக மனு குலத்தோட பண்ணின 3 உடன்படிக்கைகள் அதுக்குள்ள வந்துருது. 12வது அத்தியாயத்துல ஆபிரகாமோடு தேவன் பண்ணின உடன்படிக்கையிலிருந்து ஆரம்பமாகுது. 12லிருந்து 50 வரைக்குள்ள தேவன் பார்வையில முக்கியமான 4 மனிதர்கள் தான், அவர்களுடைய சுய சரித்திரம் தான். அந்த 4 மனிதர்கள் அவர்கள் என்ன சொன்னாங்க, என்ன செஞ்சாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, அதனுடைய விளைவுகள் என்ன, அந்த 4 மனிதர்கள் தான் இந்த இருக்கக்கூடிய இந்த இஸ்ரவேல் தேசத்தினுடைய மூதாதையர். அவர்களில் இருந்துதான் இந்த இஸ்ரவேல் வம்சம் வந்தது. அந்த எபிரேய வம்சாவளி எங்கே இருந்து வந்தது, எபிரேயர்களுடைய வரலாறு அங்கிருந்து வருது. இந்த 4 மனிதர்கள் தான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு. ஆபிரகாமிலிருந்து யாக்கோபு வரைக்கும் 193 வருட வரலாறு கொடுக்கப்படுகிறது. 12வது அத்தியாயத்தில் ஆரம்பித்து 36வது அத்தியாயம் வரைக்கும் 193 வருடங்களுக்குள் நடந்த காரியங்களே அதுக்குள்ள கொடுக்கிறாரு.
37வது அத்தியாயத்திலிருந்து 50வது அத்தியாயம் கடைசி வரைக்கும் யோசேப்பு என்கிற ஒரு மனிதனை குறித்து விளக்கமாக கொடுக்கிறார். அவனுடைய காலகட்டத்தில் 93 வருடங்கள் அதுக்குள்ள நடந்த காரியங்கள் கிட்டத்தட்ட 2300 வருடங்களிலே நடந்ததுல உலக வரலாறை 11 சாப்டருக்குள்ள 2000 வருஷத்தை சுருக்கிட்டு 4 முக்கியமான மனிதர்களுடைய வரலாறு சுய சரித்திரத்தை 12லிருந்து 50 வரைக்கும் கொடுக்கிறார். ஏனென்றால் ஆபிரகாம் தான் நம்மளுடைய விசுவாசத்துக்கும் தந்தை அவன்தான். அவனுடைய விசுவாசத்தில் கிடைத்த காரியத்துல தான் நமக்கு வந்தோம். ஆனால் அவனுடைய வாழ்க்கை அவருடைய காரியங்கள் ஆபிரகாம் பிற்பாடு ஈசாக்கு யாக்கோப்பு தெரியவில்லை. இந்த ஒரு சுருக்கத்துக்குள்ள அதை கொடுத்திருக்கிறார். இந்த ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொண்டோம் என்றால் இதை படிக்கிற போது இன்னும் அநேக காரியங்கள் நமக்கு விளங்கும். இதுல மற்ற சாப்டர்ஸை குறித்தெல்லாம் நம்ம இப்போ படிக்கிற மாதிரி இல்லை. இதோடு இந்த ஆதியாகமத்தினுடைய ஒரு பின்னணியம் இது எப்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டது, இதில் முக்கியமான காரியங்கள் என்ன, இந்த 3 சாப்டர் தான். பிசாசுக்கு பிடிக்காதது ஆதியாகமத்து அந்த முதல் 3 சாப்டரு, கடைசி 3 சாப்டர், வெளிப்படுத்தலுடைய கடைசி 3 சாப்டர். ஏன்னா முதல் 3 சாப்டர்ல தான் பூமிக்குள்ள அவன் எப்படி நுழைந்தான், எப்படி மனிதனை கெடுத்தான், அவனுக்கு அங்கு ஒரு நியாயம் கொடுக்கப்பட்டு நியாய தீர்ப்பு அளிக்கப்பட்டு விட்டது, தீர்மானிக்கப்பட்டு விட்டது என்பது இந்த 3வது சாப்டர்ல தான் இருக்கு. வெளிப்படத்தில் உள்ள கடைசி 3வது சாப்டர்ல தான் இந்த பூமியை விட்டு அவன் எப்படி அகற்றி தூக்கி வெளியே எறியப்பட்டான், அக்னி கந்தகம் எறிகிற கடலுக்குள்ள தூக்கி எறியப்பட்டான் என்கிறதும் இந்த இழந்து போன மனிதனுக்குரிய புதிய வானம் புதிய பூமியை தேவன் சிருஷ்டித்து அவனை ஆசீர்வதிக்கிறாங்க அதுக்குள்ளதான் வருது. அதனால இந்த 2 புஸ்தகமும் அவனுக்கு பிடிக்காத புஸ்தகம் தான். அதனால அந்த 2 புஸ்தகத்திலும் தேவையில்லாத கேள்விகள் சந்தேகங்களை எல்லாம் மனுஷனுக்கு உண்டாக்கி விட்டு கிண்டி விட்டுக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பான். கடைசி புஸ்தகத்தை உனக்கு புரியாது படிக்காதுன்னு விட்டுருவான். ஆனா நமக்கு தேவன் ஆசீர்வதித்து தேவனாகவே எழுதி கொடுத்த இது இந்த இதுல ஆதியாகமத்தை திரும்ப திரும்ப படிக்கிறது என்றால் நம்முடைய விசுவாசத்துக்கு அஸ்திவார புஸ்தகம் இது. இதை நாம் படித்து புரிந்து கொள்வது மிகவும் நல்லது. இத்தோடு இன்றைய இந்த வேத பாடம் முடிந்தது.